அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் இந்த எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, வேர் வில் த வேர்ல்ட் லைப்ரரி சம்மிட் பி ஹெல்ட் இன் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லைப்ரரி சம்மிட் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியாவில் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நியூ டெல்லியில வேர்ல்ட் லைப்ரரி சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரியா? அடுத்தது, ரத்தாபானி டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரத்தாபானி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவோட 57th டைகர் ரிசர்வா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு ரத்தாபானி டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மத்திய பிரதேசில் தான் இந்த ரத்தாபானி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேஷ் தான் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகமான டைகர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசில் தான் இருக்கு. மொத்தமா 8 இன்க்ளூடிங் ரத்தாபானி 8 டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரியா? அடுத்தது, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024 இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் பார்த்தோம்னா நமக்கு மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிற இவங்களுக்கு தான். இவங்க வந்து பார்த்தோம்னா சிலியோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? சிலியோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மிச்சல் பேச்லெட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ போன வருஷம் பார்த்தோம்னா டேனியல் பாரன்போயும் அண்ட் அலி அபு அவாத் அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் பேச்லெட், சிலியோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன்ஸ் குட் ப்ராக்டிஸ் அவார்ட் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக் இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அசோசியேஷன் அவங்களோட குட் ப்ராக்டிஸ் அவார்டு அப்படிங்கிறத இந்தியாவோட இபிஎஃப்ஓ இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஃப்ஓட ஆர்கனைசேஷன் அவங்களோட பென்ஷன் ஸ்கீம்ஸை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்டா, வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு சாயில் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு December 5 தான் இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு சாயில் டேவா அப்சர்வ் ஆகுது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.